வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் நித்யன் அண்ட் கார்த்தி, கிரிக்கார்த்தி ஆன் போர்ட். ஓகே, நம்ம இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஒரு வழியா ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் தான். ஐ மீன் ஃபோர்த் டே எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் தான். எப்படியும் ஒன்று ட்ரா இல்லாட்டி இங்கிலாந்து தான் வின்னிங் மாதிரி வரும்னு நினைச்சேன். பட் மோஸ்ட் ஆஃப் நம்ம ப்ரிவியூலேயே டிஸ்கஸ் பண்ணதுதான் ப்ரோ. மோர் ஓவர் இந்த கிரவுண்ட்ல வந்து ட்ரா தான் நிறைய நடந்திருக்கு இந்தியா விளையாண்டப்ப. ஸோ ட்ரா வந்து மோஸ்டா எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, உங்களோட தாட்ஸ்லாம் சொல்லிருங்க. ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ இங்கிலாந்து வந்து மான்செஸ்டர்ல ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தப்போ ஒரு நல்ல டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கிறிஸ் வோக்ஸ் வந்து ஒரு நல்ல ஹண்டிங் கிரவுண்டா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்ட்ராடனரியா பவுலிங் போடாரு. ஸோ ஐ தாட் தே வில் சீல் த கேம் அப்படின்னு தான் நினைச்சேன். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க லீட் எடுத்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா வந்து இங்கிலாண்டோட கேம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அது நம்ம போறப்போ டீடைல்டா பேசுவோம். பட் ஓவரால் ப்ரோ இப்போ சீரிஸ் வந்து 2-1 செட் ஆயிருக்கு. இப்போ வந்து ஆல் டு பிளே ஃபார் தி ஃபிஃப்த் டெஸ்ட். இப்போ இன்கேஸ் வந்து 3-1 முடிஞ்சிருச்சு அப்படின்னா there is no use in playing the fifth test. பட் இப்போ வந்து there is lot to play for both teams. இப்போ இந்தியாவுக்கு வந்து 2-2 ஒரு புது டீம் ஃபார்ம் ஆகி கில் அண்ட் கம்பீர் டூவோல வந்து டிரா பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அவே டூர்ஸ்ல எந்த டீமா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி ஏஷியன் டீம் வந்து செனால போய் வந்து டிரா ஒரு வின் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆல் டு பிளே ஃபார் ஃபிஃப்த் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து will definitely be disappointed bro. ஏன்னா வந்து இட் வாஸ் தேர் கேம். வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து they were well in control and commanding பொசிஷன்ல இருந்தாங்க. ஸோ அங்க இருந்து கேம் விட்டதுக்கு வந்து definitely they will be feeling disappointed, especially a lot of drop catches and அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து காஸ்ட் அட் the கேம்ங்கிறது அவங்களுக்கு தாட்ல இருக்கும். ஸோ நீங்க உங்க தாட் சொல்லிருங்க, நம்ம அப்படியே டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து டிரா லைக் வின் மாதிரி தான். நம்ம ஃபோர்த் டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை ஃபோர்த் டே ஃபர்ஸ்ட் செஷன் முடியும் போது இந்த ரிசல்ட்டை கொடுத்துருந்தா எப்படி 2 கையை கூப்பி வாங்கிப்போமோ அதே மாதிரி இது ஒரு நல்ல ரிசல்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும். கன்சிடரிங் 5th கேம் போகும்போது ஒரு டெட் ரப்பரா இருக்காம இந்த சீரீஸ் அந்த லைன் இருக்கப்போ 5th டெஸ்ட் இன்னும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா ப்ரோ, இந்த கேம் டிரா ஆனதால அப்புறம் 5th கேமுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். அதுவும் ரைவல் இருக்கும் கண்டிப்பா. அதுவும் லாஸ்ட்ல அந்த நடந்த மூமெண்ட்ஸ் ஹேண்ட் ஷேக் போனார் பென் ஸ்டோக்ஸ், அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் அது ஃபேர் தான் ப்ரோ. 90 ஆல்மோஸ்ட் 2 பேட்ஸ்மேனும் வந்து 30 ஓவர்ஸ் ஈச் ஆடிட்டாங்க. கண்டிப்பா அவங்க செஞ்சுரி டிசர்வ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் ஷேக் நான் கூப்பிட்டா உடனே நீ ஹேண்ட் ஷேக் பண்ணிடணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல. அதுக்கு ஆர்கியூமெண்டா வந்து பென் ஸ்டோக்ஸ் ஓகே யுவர் ஓகே வித் டேக்கிங் செஞ்சுரி இன் ஹாரி ப்ரூக் ஓவர் அப்படின்னு தான் கேட்டாரு. அதெல்லாம் தான் ப்ரோ கொஞ்சம் மார்க்கிங்கா தெரியுது. அதெல்லாம் தான் அன்ஃபேரா இருக்கு. ஏன்னா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க 2 பேரும் ஈச் 30 ஓவர்ஸ் ஆடி இருக்காங்க. அதை பத்தி உங்க தாட்ஸ் சொல்லிருங்க. இல்ல செஞ்சுரி கிட்ட ஸ்கோர் கார்டு இல்லைன்னா கூட யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு கிரைண்ட் தேர் பவுலர்ஸ். இப்போ நான் வந்து அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா நான் செஞ்சுரியில வாஷிங்டன் 30 ஆடிட்டு இருக்காரு, ஜடேஜா 20 ஆடிட்டு இருக்காருன்னா கூட ஃபுல் டே கேம் முடிகிற வரைக்கும் நான் விளையாடுன்னு தான் சொல்லுவேன். நான் கேப்டனா இருந்தேன். ஏன்னா வந்து பவுலர்ஸ் வந்து டயர்ட் ஆவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வகையில் சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் தான். இப்போ வந்து ஒரு 10 ஓவர் போடுற பவுலர் எக்ஸ்ட்ரா 20 ஓவர் போட்டானா அவனுக்கு கை வலிக்கும். ஸோ அது எனக்கு அட்வான்டேஜ் நான் நினைப்பேன். ஸோ அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்க சொல்ற மாதிரி ஆப்வியஸ்லி ப்ரோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களால வந்து அந்த கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து கேமை ஜெயிக்க முடியலங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருக்கும். பிளஸ் பென் ஸ்டோக்ஸ் அஸ் கேப்டனா ஹார்ட் அண்ட் சோல் எல்லாமே கொடுத்து கூட ஒரு விக்டரி வந்து சீல் பண்ண முடியலங்கிறது எல்லாமே அந்த மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெண்ட் அவுட் ஆகி டீம் டிசப்பாயிண்ட் ஆகி தான் அது பேசியிருக்காங்க. அதான் பார்ட் அண்ட் பார்சல் ப்ரோ. ஹாரி ப்ரூக்கையும் டக்கெட்டை வச்சா செஞ்சுரி போற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அந்த 80 ரன் யாரை வச்சு அடிச்சாங்க? உங்க ஆர்ச்சரை வச்சு உங்க ஓக்ஸை வச்சு இல்ல ஸ்டோக்ஸ் வச்சு தானே அடிச்சாங்க. அப்ப அந்த 80 ரன் அடிக்கும்போது நீ கேட்காது. இப்போ வந்து ஹாரி ப்ரூக்கா ஒன்னால போட முடிஞ்சா போடு, அப்பயும் நாங்க 100 அடிப்போன்ற மாதிரி தான். ஆனா உண்மையிலே பிரில்லியன்டான இன்னிங்ஸ் ப்ரோ. ஆஃப்டர் வந்து இந்த 5th டேல ஃபர்ஸ்ட் செஷன்ல அந்த 2 விக்கெட் போனதுக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்க ஸ்டாண்ட் பண்ணி நான் நினைச்சேன் டிரா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 7 விக்கெட் ஆயிட்டு அந்த லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொஞ்சம் போயிட்டு ஜெயிச்சிருவாங்க. ஆனா 7 விக்கெட்டாச்சும் ஆயிரும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க லாஸ்ட் டேவோட ஃபர்ஸ்ட் செஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பால் எந்திரிக்கவே இல்லை. பால் குத்துது அப்படியே வருது. நிறைய இது வந்து இப்போ லியாம் டாவ்சனுக்கே வந்துட்டு நீங்க டே 4ஓட கடைசி செஷன்லாம் பாத்தீங்கன்னா லியாம் டாவ்சன்ல பேக் ஃபுட்ல ஆடிட்டு இருப்பாரு கேஎல் ராகுல். நீ ஃப்ரண்ட் ஃபுட் ஆடியா பேக் ஃபுட் போனா பால் எந்திரிக்கவே மாட்டீங்க. நிறைய பால் வந்து அண்டர் த பேட்லாம் பட்டு போயிட்டு இருந்துச்சு ஒரு பால்லாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ரிஸ்க் எடுத்து ஆடிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த நிறைய எட்ஜஸ் வந்து கேரி ஆகல. இப்போ ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஆட ஆரம்பிக்கும் போது டாவ்சன்ட்ட நிறைய எட்ஜ் ஆச்சு. ஆனா எட்ஜான பிளேசஸ்ல ஃபீல்டர்ஸ் இல்ல. அதெல்லாம் மாறி இருந்தா மேட்ச் அப்படியே மாறி இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு 100 போடுறது இவங்கள வச்சா போட போறேன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆடிங் ஃபியூல் டு தி ஃபயர் மாதிரி தான். அடுத்த டெஸ்ட்டுக்கு இப்பயே வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து
ஓவராலா பார்க்கும்போது நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா கேமுமே இட் கேன் கோ எதர் வேஸ். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட்டுமே அந்த மேட்ச் மட்டும் இந்தியா ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்கோர் லைன் பாருங்க, 2-1 ஃபார் இந்தியா. அதுவும் அவே கண்டிஷன். ஃபர்ஸ்ட் சீரிஸ் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீரியஸ் கோச், ஃபர்ஸ்ட் சீரியஸ் கேப்டன், அவே சீரிஸ்ல 2-1 லீடிங்ல போயிருந்தாங்கன்னா அதோட இதே வேற கான்டெக்ட். ப்ரோ எல்லாமே அக்ரீட் தான். பட் எனக்கு வந்து உண்மையாவே ஒரு சின்ன வருத்தம் ப்ரோ. ரொம்ப வந்து பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியா த்ரூ அவுட்டாவே இருக்குங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். எஸ், அப்பப்போ கொஞ்சம் இருந்தா கூட ஓவரால் பாக்குறப்போ ரொம்ப பேட்டர்ஸ் டாமினேட்டிங்கா இருக்கு. ஸோ அதுதான் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான், அந்த பிச்சர்ஸ் அண்ட் இது வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா அவங்க பண்றதெல்லாம் ஓகே தான். பட் ஓவரால் பேஸ்பாலுமே எப்பவுமே அது த்ரூ அவுட்டா எப்பவுமே அதை பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆஸ் அ டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேனா, ஆஸ் அ ஸ்பெக்டேட்டரா எனக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்லை. மேபி ஆஸ் அ பிளேயரா அவங்களுக்கு தே கேன் லைக் யூனோ அவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை ஆடலாம். பட் ஆஸ் அ ஸ்பெக்டேட்டரா, ஆஸ் அ டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேனா எனக்கு வந்து இதுல பெருசா உடன்பாடு இல்ல ப்ரோ. அந்த 5th டேனா ஒரு அதாவது ப்ரோ டெஸ்ட் கிரிக்கெட்டே அப்படிதானே ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கேம் எப்படி பாய்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல்லா பவுலர்ஸ் வில் கம் இன்டு பிக்சர். 5th டேலாம் பேட்டர்ஸால பவுலர்ஸ் ஃபேஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து 5th டேவோட இதுவா இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லைங்கிறது ஒரு உண்மையான வருத்தம் தான் ப்ரோ. த்ரூ அவுட்டாவே இந்த மேட்ச் இல்ல, பொதுவாகவே நான் சொல்றேன் இந்த சீரீஸ்ல. அதான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சது உண்மையே நம்ம இந்த டிஸ்கஷனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா தேர்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சு. அட்லீஸ்ட் லார்ட்ஸாவது கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி ஈவன் பேஸ்ட் பிச் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அதான் ஓவராலா தான் சீரிஸ் பார்த்தா இந்த மாதிரி தான் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுக்குறாங்க. இது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான ஒரு ரெஸ்பெக்டே போயிடும். ஐ மீன் வியூவர்ஷிப்பே கம்மியாயிரும் இந்த மாதிரி போச்சுன்னா. 5th டே இந்த லார்ட்ஸ் மாதிரி டெஸ்ட் தான் வந்து ஐகானிக். அந்த மாதிரி இருந்தாதான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான ஒரு ஹைப் கிரியேட் ஆகும், எல்லாரும் பார்க்க வருவாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் மேட்ச், அந்த லார்ட்ஸ்ல நடந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு அதை மட்டும் பார்த்து நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் புதுசா கிரியேட் ஆயிருப்பாங்க, ஜென்ரேட் ஆயிருப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ் தான் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிடைக்காதது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு எனக்குமே. அதே மாதிரி ப்ரோ நீங்க சொன்னீங்கன்னா அவங்க பேசுனது மட்டும் இல்லாம ஆக்ஷன்ஸ்லயுமே ஜடேஜா செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஹாரி ப்ரூக் வந்து யூஸ்வலா இப்போ ஜோ ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டுல யூஸ்வலா எப்படி போடுவாரோ அப்படிதான் போட்டுருந்தாரு. ஹாரி ப்ரூக் ஓடி வந்து டாஸ் பால் அதை சும்மா வேணும்னே அவங்கள இது பண்ற மாதிரியே ட்ரிக் பண்ற மாதிரியே வேணும்னே புல் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஏன் ப்ரோ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசுறாரு. இப்படிதான் அவரோட ஆக்ஷன் இப்படி இருக்கும்போது அவர் எப்படி அதெல்லாம் பேசலாம்? இந்த மாதிரி கொஸ்டின் எனக்கு வருது. இல்ல எப்பவுமே ஒரு கோட் சொல்லுவாங்க, யூ ஷுடன்ட் டு இட் பட் இஃப் யூ கேன் டு இட் டு இட் டு இங்கிலாந்து அப்படிம்பாங்க. ஸோ அதனால அவனுக்கு எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் இருந்திருக்கு. பட் யா ப்ரோ அதான் ஆப்வியஸ்லி சொல்ற மாதிரி இப்போ இந்தியாவே அந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல வந்து ஜெயிக்கிற மாதிரி மேட்ச் இருந்துட்டு அந்த மேட்ச் அவங்களால ஜெயிக்க முடியலங்கிறப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி காட்டுறதுன்னு தெரியாது. ஏன்னா போய் நேர்ல போய் கத்தவும் முடியாது, அடிக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வெண்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன் ப்ரோ. அது நீங்க சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு வந்து பிளாட் பிச்சுனா, பிச்சு வந்து நீங்க அவுட்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்லகிஷா இருந்துச்சு தெரியும். இந்த நீங்க சொன்ன ஜடேஜா ஃபுல் டாஸ் அடிச்ச பால்லாம் 4 போல போயிட்டு 2 ரன் அந்த மாதிரி தான். அவுட்ஃபீல்ட் ரொம்ப அவுட்ஃபீல்ட் வந்து இந்த அப்பப்ப மான்செஸ்டர் ரெயின் உங்களுக்கு தெரியும். அதாவது எப்பவுமே சும்மா ஒரு தூரல் விழுந்துகிட்டே இருக்குன்றப்ப அந்த சைட்லாம் யாருமே கவர் பண்ண போறது இல்லை. அப்படின்றப்ப அவுட்ஃபீல்ட் அவ்வளவு ஃபாஸ்டாவும் இல்லை. அப்படியுமே 669 அடிச்சு வச்சிருக்கானுங்க அவுட்ஃபீல்ட். அப்படி இல்லாத அப்படின்னா அது எவ்வளவு பிளாட்டா எவ்வளவு இது. நீங்க ஹாரி புரூக் வந்து கேஎல் ராகுல்ட்ட வந்து எனிவே யூ கான் பிளே ஸ்பின் கான் பிளே ஸ்விங், எதுக்கு நீங்க அப்புறம் இன்னைக்கு உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நாளை காலைல உங்களால ஸ்விங் ஆட முடியாதுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்படி சொல்லியிருந்தது. ஆனா ஸ்விங்கே ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க கில்லோட விக்கெட்டா இருக்கட்டும், கில்லோட விக்கெட் எல்லாம் நத்திங் டெலிவரி. ஆக்சுவலா அவரு அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா ஆடிட்டு அந்த பால் அவுட் ஆனது வந்து கொஞ்சம் இதுதான் அவுட் சைட் ஆஃப், சும்மா அது இதாட போயிட்டு பாயிண்ட்ல அடிக்க போயிட்டு அவுட் ஆனாரு. இப்போ கேஎல் ராகுல் வந்து அது மாதிரி பால் எந்திரிக்கல. ஸோ அவங்க அவுட் ஆனதுமே ஸ்விங்கு அதனால இல்ல, பிச்சில் ஒண்ணுமே இல்லை. கடைசி நாள்லாம் பாத்தீங்கன்னா தூசி தான் கிளம்பிட்டு இருந்துச்சு. இந்தியாவில தான் அந்த 4th டே 5th டே எல்லாம் வந்து அந்த ஆடுனா அந்த தூசி கிளம்பிட்டு இருக்குல்ல பிச்சில், அது அவ்வளோ ட்ரையா இருந்துச்சு கடைசி நாள்லாம் இங்க பாத்தீங்கன்னா பிச். இல்ல அதே மாதிரி சொல்ற சில பால் வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சு ப்ரோ, அதெல்லாம் ஓகே தான். பட் ஓவராலா சொல்ற மாதிரி பிச்சு பயங்கர பிளாட் தான். இன்னொன்னு வந்து நம்ம இந்தியா பேட்டர்ஸ் இங்கிலாந்து பேட்டர்ஸ் இது பத்தி எல்லாம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ கிரீன் பிச் கிரீன் டாப் போடுறப்போ நம்ம வந்து அந்த பிச்ல எந்த பேட்டர் சர்வை பண்றானோ அவன் தான் வாரியர் ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். அதே மாதிரி பிளாட்டான பிச்ல எந்த பவுலரால நல்லா பண்ண முடியுதோ அங்க வந்து பவுலர்ஸோட ஸ்கில்லும் வில் கம் இன்டு பிளேங்கிறது நீங்க 2 பேருமே ஒத்துப்பீங்க நான் நினைக்கிறேன். சோ அந்த வகையில பவுலர்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிடலாம் ப்ரோ. இந்த மாதிரி பிச்ல வந்து சான்சஸ் கிரியேட் பண்றதே வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. சோ அப்படி சான்சஸ் கிரியேட் பண்றப்போ டிராப் கேச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட நீங்க பிடிச்ச டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் தானே. சோ இங்கிலாந்தோட க்ரூஷியல் கேச்சஸ் காஸ்டட் தம் தேர் கேம். அதே மாதிரி ஓக்ஸ், ஆர்ச்சர், ஸ்டோக்ஸ் பத்திலாம் பேசிடலாம். அதே மாதிரி இந்தியா பவுலிங் பத்தியுமே பேசிடலாம் ப்ரோ. பவுலர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, யார் வந்து டிசப்பாயிண்டட் யூ?
நான் இதுவரை ப்ரோ இப்ப வரைக்குமே இந்த சீரீஸ் வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு பெரிய பவுலர் நான் ரேட் பண்ணது கிடையாது. ஏன்னா இப்போ ஃபில்லரா யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் நான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன். டு பி ஹானஸ்ட், நான் இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் இந்த சீரியஸ்ல அவங்க இதுலயே பெஸ்ட் பவுலர்னா எனக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ் தான் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா அவர் எல்லா ஓவர்லயும் ஒரு டெலிவரி வந்து அவர் வச்சிருக்காரு. நான் இந்த டெலிவரி நார்மல் பால் மாதிரி போட மாட்டேன், நான் என்னமோ பண்றேன், இந்த டெலிவரி தப்பிச்சிட்டேன்னா இந்த ஓவர் நீ தப்பிச்சிருவேன், அந்த மாதிரி எல்லா ஓவர்லயுமே சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தார் ப்ரோ கன்சிஸ்டன்டா. இது வரைக்கும் இவ்வளவு ஓவர் வந்து எந்த டெஸ்ட் சீரீஸ்லயும் அவர் போட்டது கிடையாதாமா. ஸோ அவங்க பவுலிங் யூனிட் ஸ்டெப் அப் பண்ணாதப்ப நம்ம ஓக்ஸ் வந்து பவுலிங் லீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நீங்க கடைசி டெஸ்டே இந்த டெஸ்டே டிராப் பண்ணதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா ஸ்டோக்ஸ் வந்து அன்னைக்கு பவுல் பண்ணாதது, நாள் பவுல் பண்ணாதது ஒரு பெரிய ரீசன் சொல்லலாம். ஏன்னா அந்த டயத்துல அவரால் ஒரு 2 விக்கெட் ட்ரிகர் பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, மேட்சோட மொத்த இதுவே மாறி 5th டேக்கு மேட்ச் போயிருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ அந்த டீம்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு நல்ல பவுலர் இந்த சீரீஸ்ல இல்ல. இந்த சீரீஸ்ல பெஸ்ட் பவுலர் வந்து ஈவன் பெட்டர் தேன் ஆர்ச்சர் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ச்சர் வந்துட்டு பால் மூவ் ஆகலைன்னா அவரால் வந்து பவுன்சரு இது மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்தா எல்லா பாலுமே அவங்களால மிஸ்டேக்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணவே முடியல ஆர்ச்சராலாம். அதை வந்து பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப தரமா பண்ணாரு இந்த இதுல. ஸோ எனக்கு என்னதான் வந்து அவர் என்ன ஸ்லெட்ச் என்ன பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பேட்டிங் வந்து குறைய சொல்லிட்டு இருந்தோம், அதுக்கும் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு. நம்ம பேட்டிங் பத்தி அப்புறம் பேசுவோம். பட் பவுலிங்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் ஆன் ahead of everyone else இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். பவுலிங்ல வந்து 2 டீமுமே வந்து கொஞ்சம் பிலோ பாரா தான் இருக்காங்க. 2 டீமுமே ஆனஸ்டா என்னோட ஒப்பீனியன்ல அப்படிதான் இருக்காங்க. பட் ஸ்லைட்லி இங்கிலாந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியா கொஞ்சம் நல்லாவே பண்றாங்க. அந்த ஸ்விங்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இனிஷியலா நம்ம இந்த சீரீஸ்ல பார்த்திருப்போம். பட் இங்கிலாந்து பியூர்லி அவங்க பிளான் வச்சு தான் போறாங்க, ஒரு செட்டப் வச்சு அதை வச்சு தான் விக்கெட் எடுக்கிறாங்க தவிர ஸ்விங் வச்சு ரொம்ப ரேர் கேஸ்ல தான் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கிலாந்து பவுலர்ஸ் தான் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. பென் ஸ்டோக்ஸ் நான் முன்னாடில இருந்தே பென் ஸ்டோக்ஸோட பவுலிங்ல பிலீவ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா அவர் அந்த எஃபர்ட் பால் ஒன்று போடுவாரு, லென்த்தை வேரி பண்ணுவாரு, பேட்ஸ்மேனோட மைண்ட்ல பிளே பண்ணுவாரு, அதெல்லாம் அவர் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரு அது இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதான் கண்டிப்பா போடுறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணுவாரு எதிர்பார்த்தேன். அதான் 130 ஓவருக்கு மேல போட்டிருக்காரு இந்த சீரீஸ்ல. 130க்கு மேல ஒரு ஆல்ரவுண்டர் போடுறாரு, பேட்டிங்கும் தாடி செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல ஒரு 5 வேற ஒரு செஞ்சுரியும் வேற. எந்த அளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு, இந்த சீரீஸ்க்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு பாருங்க. ஏன்னா அவர் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும்தான் ஆடுறாரு, அவரோட ஃபுல் எஃபர்ட்டும் போடுறாரு. டீம் வின் பண்ணும், அந்த லைன் கிராஸ் பண்ண வைக்கணும்னு எல்லா எஃபர்ட்டும் போடுறாரு. ஸோ பெரிய சல்யூட் அவருக்கு. அவர் பயங்கரமா விளையாண்டுருக்காரு. ஆக்சுவலா எனக்கு இங்கிலாந்து பவுலிங் பொறுத்தவரையும் பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான் பெரிய தெரியாது. என்னதான் ஓக்ஸ் நேற்று 2 விக்கெட் எடுத்து ஷைன் ஆனாலும் எனக்கு ஓக்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கு. ஏன்னா நான் முன்னாடி பார்த்திருக்கேன் ஆண்டர்சன் விளையாண்ட டைம்ல ஓக்ஸுமே சில மேட்ச்லாம் வந்து டாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லெவல்ல வச்சிருக்கும் போது இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டாவே வந்து கொஞ்சம் அவுட் பர்ஃபார்ம் கொஞ்சம் நல்லா பண்ணல ப்ரோ. அதை நான் வந்து சொல்லி ஆகணும். இல்ல அதான் பென் ஸ்டோக்ஸ் பத்தி பேசுறப்போ ப்ரோ எத்தனை பேர் வந்து எல்லா ஃபார்மேட்டையும் விட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆடுற மனசு வரும், அது சொல்லுங்க. அதுவும் கேப்டனா வந்து நான் பண்றேன், இதுதான் என் ரோல், இதுதான் என் டியூட்டின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடுறது வந்து மேசிவ் சல்யூட் ப்ரோ. ஹார்ட் ஆஃப் லைன்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அந்த ஓவரா தனியா இருக்கு, ஒரு செப்பரேட் இப்போ ஒரு ஃபேன் பேஸே உருவாக்கி இருக்காங்க ப்ரோ. இப்போ பென் ஸ்டோக்ஸ்னா ஒரு அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் கமாண்டிங் அந்த அத்தாரிட்டி இருக்குல்ல, அது வந்து சும்மா யாருக்கும் கிடைக்காது, அது நீங்க தான் உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிங்டம் உருவாக்கி இருக்காரு. ஸோ மேசிவ் ரெஸ்பெக்ட். பென் ஸ்டோக்ஸ் அஸ் அ பேட்டர் ப்ரோ ஆஷஸ்ல வந்து 2017 அந்த டைம்ல நினைக்கிறேன் ஒண்ணுமே இல்ல, பிச்சு கிராக் அப்படியே ஒண்ணுமே இல்ல. இந்த சென்ஸ் பேட்டர்ஸ்க்கு ஒண்ணுமே இல்ல, போட்டு உடச்சு பால்லாம் வந்து மூஞ்சிக்கிறோம். அந்த பிச்லயே பென் ஸ்டோக்ஸ் செஞ்சுரி அடிச்சாரு. சோ வந்து அந்த அளவுக்கு பேட்டிங் கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர் தான். பட் ஆஃப் லேட் வந்து நிறைய ஃபார்ம் அவுட், கொஞ்சம் பெருசா பேட்டிங்ல ஸ்டெப் அப் பண்ணல. சோ இந்த பிச்ல செஞ்சுரி அடிச்சது நான் பெருசா எல்லாருமே அடிக்கிறப்போ நம்ம தனியா ரேட் பண்ண வேணாம். பட் கமிங் பேக் டு ஃபார்ம் வந்து பென் ஸ்டோக்ஸ் டெஃபினட்டா ஹஸ் டு பி அப்ரிஷியேட்டட். பவுலிங் பத்தி பேசுறப்போ ப்ரோ ஹார்ட் அண்ட் சோல் கொடுக்குறாரு ப்ரோ. 2018 அப்படிதான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு மேட்ச் வந்து இந்தியா சேஸ் பண்ணும், அரௌண்ட் 180 தான் சேஸ் பண்ணும், ட்ரெண்ட் பிரிட்ஜ் நினைக்கிறேன். அந்த மேட்ச் விராட் கோலியோட LBW பென் ஸ்டோக்ஸ் தான் எடுப்பாரு. சோ அந்த குரூஷியல் டைம்ல குரூஷியல் விக்கெட்ஸ் பிளஸ் இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் போட்டாங்க, எப்பெல்லாம் வந்து 50+ பார்ட்னர்ஷிப்ஸ் போதோ அது அதிகமா விக்கெட்ஸ் பிரேக் பண்ணது பென் ஸ்டோக்ஸ் தான். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ ஷோஸ் ஹவு கிளட்ச் இஸ், எந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஷேர்ஸ்ல வந்து பண்ணி தர அந்த நாக்கு, அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த எஃபர்ட் பால், இது எல்லாமே வந்து மேக்ஸ் இம் வெரி வெரி வேல்யூபிள் பிளேயர். பிளஸ் ஆடட் பிரஷர் கேப்டன்சிங்கிறப்போ ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்ட். உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் டு பென் ஸ்டோக்ஸ் சொல்லி ஆனும் ப்ரோ. ஸ்டோக்ஸ் மட்டும் தான் பேசியிருக்கோம் இங்கிலாந்துல பவுலிங். கிறிஸ் ஸ்டோக்ஸ் பத்தி பேசுறப்போ அதான் ப்ரோ நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்னு வந்து பிட்ச் வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுச்சுன்னா கிறிஸ் ஸ்டோக்ஸ் வந்து நோண்டிடுவாரு. அசிஸ்ட் பண்ணாத பிச்சர்ஸ் எல்லாம் பென் ஸ்டோக்ஸ் வந்து இந்த அளவுக்கு போடுறது வந்து ஷோஸ். அதாவது பிட்ச்ல நீங்களே சொல்லுங்க ப்ரோ, கிறிஸ் ஸ்டோக்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம் 2018லயும் சரி, அதுக்கப்புறம் நிறைய சீரீஸ்லயுமே சரி, கொஞ்சம் பிட்ச் வந்து பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் த்ரூ அவுட் இங்கிலாந்துல. அப்பலாம் சோ அந்த மாதிரி பிச்சர்ஸ் எல்லாம் நோண்டுவாரு. பட் இப்போ ஒண்ணுமே இல்லாதங்கிறப்போ ஹி இஸ் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம். இதான் உண்மை ஆக்சுவலி. ஓகே, அதான் நம்ம இங்கிலாந்து பவுலர்ஸ் பத்தி மொரோ டிஸ்கஸ் பண்றதுக்கு பெருசான ஸ்டோக்ஸ் தான் நல்லா பண்ணிருக்காரு. ஓக்ஸ் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, அதை
மீட் பண்ணல அவரு. அதான் இங்கிலாந்து பவுலிங் பொறுத்தவரை எனக்கு அதான் ஃபீல் ஆகுது. இந்தியன் பவுலிங் பொறுத்தவரை இப்போ இந்த மேட்ச் பும்ரா ஒழுங்கா பண்ணல, நிறைய பேர் அவர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முகமது கைஃபே வந்து கூடிய சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவார் பும்ரா, அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காரு. பட் என்னன்னா ப்ரோ, என்னதான் பெரிய பெஸ்ட் பவுலரா இருந்தாலும் கண்டிப்பா எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. 10ல ஒரு 7 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம 2021 ஃபைனல் நினைக்கிறோம், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நியூசிலாண்டோட, அங்கேயுமே வந்து பும்ரா பர்ஃபார்ம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ அந்த மாதிரி சில மேட்சஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். உடனே அதை வச்சு ரேட் பண்ண முடியாது. ஓவராலா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஏன்னா இங்கிலாந்துல மட்டுமே வந்து 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்னா சாம்பியன் பவுலர் தான் ப்ரோ கண்டிப்பா. அதெல்லாம் வந்து நம்ம டவுட்டே கிடையாது. எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. அதுவும் இல்லாம அவர் வர மேட்ச்லாம் வந்து சப்போர்ட்டிங் பவுலர் ஸ்டெப் அப் பண்ண மாட்டாங்க. கிளியரா நம்ம இதை நிறைய டைம் பேசியிருக்கோம். ஸோ அதுவுமே கொஞ்சம் ஆப்வியஸா இருக்கு. சப்போர்ட்டிங் பவுலர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா பும்ரா மட்டும் வச்சுமே நம்ம அந்த ஒர்க் லோட் பத்தி பேசும்போது, நீங்க இந்த மேட்சே பாத்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸும் 5 ஓவர் போட்டிருக்காங்க, பும்ரா மட்டும் 12 ஓவர் போட்டிருந்தாரு அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே. ஸோ சுமன் கில்லுமே வந்து ஓவர் யூஸ் பண்றாரு ப்ரோ. உங்களுக்கு இருக்கிற எல்லா பவுலர்ஸ் ரிசோர்ஸும் யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு பும்ரா தான் எனக்கு பெஸ்ட் பவுலர்னு ரொம்ப போட்டு யூஸ் பண்ணா இப்படிதான் இன்ஜுரி தான் வரும். ஸோ விக்கெட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணாலும் பேட்ஸ்மேனும் கொஞ்சம் காசியஸா தான் ஆட போறாங்க ஃபர்ஸ்ட் சீசன்லாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப புஷ் பண்ணாலும் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா வாஷிங்டன்லாம் எவ்வளவு லேட்டா கொண்டு வந்தாங்க, அதோட கான்ட்ரவர்சியே மோர்னே மார்க்கெட்டே வந்து பிரஸ் மீட்ல வந்து வாஷிங்டன் லேட்டா வந்ததுக்கு ரீசன் வந்து கேப்டன் தான், கேப்டன்ஸ் கால்னு சொல்லிட்டாரு. ஸோ கேப்டன் கண்டிப்பா சுமன் கில்லுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு. எப்படின்னா ஒரு பவுலருக்கு மேல அவருக்கு ட்ரஸ்டே இருக்க மாட்டேங்குது. சர்துல் தாக்கூர், வாஷிங்டன், ஜடேஜாவையே கொஞ்சம் லேட்டா தான் கொண்டு வராரு. ஸோ அவருக்கு என்னன்னா சிராஜ், பும்ரா மட்டும்தான் பவுலரா தெரியுறாரு. ஸோ அதெல்லாம் பத்தி நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல அதே மாதிரி அன்ஷுல் கம்போஜுமே ப்ரோ இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப அந்த எஸ்பெஷலி அஸ்வின்லாம் வந்து அந்த 128 ஸ்பீட்ல போடுறதுலாம் வந்து உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பிளஸ் நிறைய பேர் டிசப்பாயிண்ட், ஏன்னா உங்களோட தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து நீங்க பவுலிங் போட வரப்போ கீப்பர் அப் டு நிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அது எந்த வகையில வந்து இட்ஸ் நைஸ் டு சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் வச்சிருந்தாங்க. எஸ், அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இது, டொமஸ்டிக்ல சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் பேசுங்கிறது ஒரு ஃபேக்டர், பட் பேச தாண்டி லைன் லெங்க், கன்சிஸ்டன்சி இதெல்லாம் தான் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி பார்த்தா கிளென் மெக்ரா மாதிரி ஒரு லெஜெண்டே உருவாக்கி இருக்க மாட்டாரு. சோ அது வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் தான். பிளஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரோ ரொம்ப ஹார்ஷா இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குவைட் ஃபேர் தான். சோ அன்ஷுல் கம்போஜ் பத்தி உங்க தாட் சொல்லிருங்க. அதே மாதிரி குல்தீப் யாதவ் ஏன் டீம்ல ஆடலங்கிறது நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட். எஸ்பெஷலி இங்கிலாந்து கொஞ்சம் வல்னரபிள் அகைன்ஸ்ட் ஸ்பின்னுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். சோ அதுல அதை பத்தி உங்க தாட் சொல்லிருங்க. உங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கா இல்லையா, யாருக்கு பதிலா ஆடி இருக்கணும் அப்படிங்கறது நீங்க சொல்லிருங்க. ப்ரோ கம்போஸ் நம்மளே பயங்கர ஹைப் கொடுத்தோம், நம்மளே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ப்ரோ இது ஸ்பீடு வந்து நீங்க என்னதான் லைன் லென்த் எல்லாம் டிசிப்ளின்டா இருந்தாலுமே 120 ஏர்ல எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா பேட்ஸ்மேனுக்கு டைம் இருக்கு ப்ரோ, ஆடிடுவாங்க. நீங்க என்னதான் பெரிய பனானா ஸ்விங்கே போட்டாலும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு 130 பிளஸ் ஆகுது போடணும் ப்ரோ. சாலிடா கிறிஸ் வோக்ஸ், இந்த புவி எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி 130 பிளஸ் டெஃபினட்டா போடணும் ப்ரோ. இல்லைன்னா வந்து அந்த ஸ்விங்குக்கான யூஸே இல்லாம போயிடும். அதுவும் அவர் தான் நியூ பால் பவுலர்ன்றப்ப இப்படி வந்து போட்டா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாயிரும். சிராஜை சைட் லைன் பண்ணிட்டு பும்ரா கூட இவர் நியூ பால் போட விடுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அவர் அது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நம்ம ரொம்ப ஹார்ஷா இருக்க முடியாது, பட் இந்த பேஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது ப்ரோ. இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். குல்தீப் யாதவ் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா உள்ள வந்தாகணும் ப்ரோ. ஏன்னா அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னுக்கு இங்கிலாந்து கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தெரியும். பிச்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம எல்லா மேட்ச்லயுமே பார்த்துருக்கோம், கொஞ்சம் டர்ன் இருக்கு. அப்படின்றப்ப குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்து அந்த லாங் பேட்டிங் ப்ரோ. இந்த சீரீஸே பாத்தீங்கன்னா இந்தியா பேட்ஸ்மேன் அப்பப்போ ஃபெயிலா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல ஃபெயிலா இருக்காங்க. பட் பேட்டிங் டெப்த்தையே டிபெண்ட் பண்ணி சீரீஸை நம்ம கையில இருந்து விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ பேட்டிங்ல டாப் ஸ்கோர் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா டாப் 5ல 4 பேட்ஸ்மேன் வந்து இந்தியா தான். சுமன் கில் இருப்பாரு, அப்புறம் KL ராகுல், ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஜடேஜா, எல்லாமே சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. நீங்க பேட்டிங்ல இன்னும் நான் டெப்த் ஆட் பண்றேன் அப்படின்னு பவுலிங்ல தான் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. யாரையுமே நம்ப முடியல. பும்ரா பெர்ஃபார்ம் பண்ணா டோட்டல் பவுலிங் லைனப்பும் கீழே போற மாதிரி தான் இருக்கு. இந்த பேட்டிங் லைனப் சொல்லும் போது லைக் கம்பீரோட மோகமே வந்து பவுலர் ஹூ கேன் பேட், பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல். இதுதான் வந்து கம்பீரோட மோகம். எப்பவுமே நீ லாங் பேட்டிங் லைனப் பிளான் பண்ணி நீ அவர் கோச் பண்ண டீமா இருக்கட்டும், ஒரு கேப்டன் எல்லாத்துலயுமே அதை டிபெண்ட் பண்ணி தான் அவர் போயிருக்காரு, அதை பேஸ் பண்ணி தான் வராரு. பட் நீங்க டெஸ்ட் மேட்ச்னு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க லாங் பேட்டிங் லைனப் இதை வச்சுலாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதாவது பவுலர்னா நாலு பவுலர், அது சாலிடான பவுலர்ஸா இருக்கணும். இப்ப நீங்க சர்துல் தாக்கூர் யூஸ் பண்ணல, அவரோட பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ற 30 ரன் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் பவுலரை எடுத்துட்டு வந்துட்டா இன்னொரு பேட்ஸ்மேன் அந்த 30 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறாரு. சரி, குரூஷியல் சுச்சுவேஷன் அன்னைக்கு இப்ப தாக்கூர் அடிச்ச 30 ரன்னுமே நல்ல வேல்யூபிள் ரன்ஸ் தான், அது இல்லைன்னு சொல்லல. பட் வந்து அந்த பவுலர் கொடுக்குற அந்த குஷன் அவரால் கொடுக்க முடியல. அதனாலதான் அந்த பவுலர்ஸ் ஓவர் யூஸ் பண்றாங்க, இது பண்றாங்க.
அப்படின்ற பேச்சே வருது. ஸோ ஆனா கோயிங் ஃபார்வர்டு அடுத்த டெஸ்ட்லாம் வந்து கண்டிப்பா குல்தீப் உள்ள கொண்டு வந்து பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் ஆட சொல்லலாம். ஆல்ரவுண்டர் அந்த ஆல்ரவுண்டர் முகத்துல இருந்து அவர் வெளியே வரணும். ஆனா அவர் இருக்க வரைக்கும் அதுல இருந்து வெளியே வரப்போற மாதிரி எனக்கு தெரியல, எந்த விதத்துலயுமே அது தெரியல. அப்புறம் டாக்கிங் அபவுட் அன்ஷுல் கம்போஜ் வந்து பேஸ் வந்து ப்ரோசன் மாதிரி ஒரு ஃபேக்டர் தான். நம்ம புவனேஸ்வர் குமார் ஏன் வந்து அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவ்வளவு பெருசா ஆகலைன்ற காரணம் அவரோட பேஸ் தான். ஸோ அவரோட பேஸ் வந்து அதிகமா இல்லாதனாலேயே அவரை ஈஸியா ரீட் பண்ணி தான் அவரை வந்து இது இல்லாம பண்ணிட்டாங்க பெருசா. அது வந்து T20ல இதெல்லாம் யூஸ் ஆகுது, பிரச்சனை கிடையாம ஆடிட்டு இருக்காரு. பட் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் அவரோட ஸ்விங்கை பத்தி பேசாத ஆளே கிடையாது. அவர் இங்கிலாந்துல எத்தனை டெஸ்ட் ஆடி இருக்காரு, பேஸ் இல்ல. அதனால டெஸ்ட் கிரிக்கெட்ன்றப்ப பேஸ் கண்டிப்பா அவர் ஏத்திட்டு தான் வரணும். அவர் லாங்கா சர்வே பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் கண்டிப்பா பேஸ் வேணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி டொமஸ்டிக்ல நல்ல பேஸ் போட்டிருக்காரு ப்ரோ. நானும் நேற்று சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துலாம் பார்த்தேன், ஓரளவுக்கு 135+ ஆச்சு போட்டிருக்காரு. 135 கூட 130 இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க. அதனால அவர் பேச கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். பும்ராவை பத்தி சொல்லும் போது வந்துட்டு அவர் செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி. அதனாலதான் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாததே அவங்களால யாராலும் ஏத்துக்க முடியல. ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாதே யாருமே பும்ரா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ட்டு இருக்காங்க. தேர்ட் மேட்சோ செகண்ட் மேட்சோ வந்துட்டு விக்கெட்டே விழுகாத செஷன்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தப்ப பிச்சு பிளாட்டா இருந்தா பும்ராவால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பிச்சு வந்து இதா இருந்தா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பிச்சு கிரீனா இருந்தா என்ன சுச்சுவேஷன் பும்ரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் மீமே பார்த்தேன் நான். ஆனா அதே பும்ராவை இப்ப பிளாட் பிச்சு விக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டு போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே ஒரு ஆஃப் டே இருக்கதா செய்யும். பும்ரா இந்த மேட்ச் மற்ற மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், இந்த மேட்ச்ல வந்து அவர் கன்சிஸ்டன்டா வந்து லைன்ஸ் போடாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ ஒரு லைன்ல கன்சிஸ்டன்டா புடிச்சு போடாத மாதிரியோ ரொம்ப ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. அது அவர் ஒர்க் லோடுனாலயோ இல்ல அவர் ஓவர் யூட்டிலைஸ் பண்றாங்களா அதுனா காரணமா இருக்கலாம். பட் வந்து எல்லாருக்குமே ஆஃப் டே இருக்கும். பட் அவர் செட் பண்ண ஸ்டாண்டர்ட்னாலதான் அவரை ரொம்ப ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. நான் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன் ப்ரோ. எப்படின்னா இனிஷியலா வந்து பும்ரா சீரிஸ் ஸ்டார்ட் அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் வந்து பயங்கர பேஸ் லைன் லென்த் எல்லாம் சூப்பரா போறாரு, பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கு. போக போக அப்படியே டிப் ஆயிட்டே வருது. ஏன்னா அவரு போக போக வந்து அவரோட டயர்னஸால என்னன்னு தெரியல, அந்த ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு பவுல் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டார்ட்டும் பார்த்தேன் இந்த கிரவுண்ட்ல ப்ரோ. ப்ரீவியஸா இப்போ ஆஸ்திரேலியா விளையாண்டுருக்குமே சரி, இந்த பெஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரேட் பண்ணியிருந்தாங்க. பும்ரா வந்து இந்த மேட்ச் இப்போ 100+ கன்சீட் பண்ணி ஒரு விக்கெட் தான் இருந்தாரு. ஸ்டார்க்குமே வந்து 100+ 125 ரன்ஸ் கிட்ட ஏதோ கன்சீட் பண்ணி 2 விக்கெட் தான் இருந்தாரு. அதே மாதிரி தான் கமிங்ஸும். ஸோ மோர் ஓவர் எல்லா ஸ்டார் பவுலர்ஸுமே இங்க ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. பும்ரா வந்து ஒன்னும் கன்சீட் பண்ணதுனால ரொம்ப பெரிய அதிசயம் இல்லை, எல்லா பவுலர்ஸும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் வச்சு ஜட்ஜ் பண்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. இல்ல அதான் ப்ரோ, ஆக்சுவலி என்ன வந்து எது ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு, ஷாக் பண்ணுச்சுன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஸ்டார்ட் போட்டிருந்தாங்க. அதுல என்ன போட்டிருந்தாங்க, டாப் 6 or 7 பேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவரோட ஆவரேஜ் வந்து இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 40 கிட்ட இருக்கு. டெய்ல் எண்டர்ஸா அவரோட ஆவரேஜ் 7 கிட்ட இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பாக்குறப்போ நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஓகே பும்ரா வந்து டெய்ல் எண்டர்ஸ்ல மட்டும் தான் விக்கெட் எடுக்கிறார் போல, மெயின் பேட்டர்ஸ்ல விக்கெட் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. சோ இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலா பாக்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணல. எஸ்பெஷலி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 140+ பால்ஸே வந்து எண்ட் ஆஃப் டே 3 நினைக்கிறேன் 140+ பால்ஸே போடல. மொத்தமே ஒரு பால் தான் வந்து 140+ போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 140 ஏதோ சம்திங் அந்த மாதிரி ரொம்ப கம்மி 1% தான் போட்டிருக்கான்ற மாதிரி 1% தான் போட்டிருந்தாரு. சோ அது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட். சொல்ற மாதிரி ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன், ஹி இஸ் ஆல்சோ பவுலர். சோ எல்லாருக்குமே ஆஃப் சீரிஸ் ஆஃப் டேஸ்லாம் வரும். சோ அதனால அதை வந்து பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண வேணாங்கிறது என்னோட தாட். அதே மாதிரி அந்த கம்பீர் பிலாசபி பத்தி பேசுறப்போ ப்ரோ, நானுமே ஃபர்ம் பிலீவர் தான். ஒரு 7 வரைக்கும் பேட்டிங் இருந்தா போதும் ப்ரோ. 4 ஸ்பெஷலைஸ் பவுலர்ஸ் வச்சு போங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பிச்சில் வந்து கொஞ்சம் பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா கூட நீங்க அதை யோசிக்கலாம். பிச்சு பிளாட்டா இருக்கிறப்போ நீங்க 7 பேட்டர்ஸ் வச்சுட்டு தைரியமா 4 பவுலர் வச்சு பியூர் பவுலர்ஸ் வச்சு போலாம். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே நீங்க 10 விக்கெட் எடுத்தா கேம் ஜெயிக்க முடியும், கரெக்டா? சோ அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா தாக்கூரை டிராப் பண்ணிட்டு குல்தீப் ஆடலாம் அடுத்த மேட்ச். ஏன்னா தேர்ட் பேசர் உங்களுக்கு வேணும். சோ கம்போஸ் டிராப் பண்ண முடியாது, ஏன்னா மத்த ஆப்ஷன்ஸும் இன்ஜூர்டு. மேபி பிரசித் கிருஷ்ணா அந்த மாதிரி தான் பார்க்கணும். சோ ஐ திங்க் குல்தீப் ஷுட் பிளே ப்ரோ. அதே மாதிரி நம்ம இப்போ செலக்ஷன் பத்தி பேசும்போது இந்த கொஸ்டின் நான் வச்சிடறேன். இப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் மீடியால உட்காந்து என்ன பேசலாம் ப்ரோ. இப்போ இவங்களுக்கு பதிலாக இவங்களை கொண்டு வாங்க, ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம பேசலாம். நம்ம பேசுறதுலாம் வந்து நம்ம யூஸ்வலா பேசுறதுதான். இப்போ வந்து செலக்ஷன் டீம் போங்க, ஒரு டீம் போயிருக்குன்னா, ஒரு சீரிஸ் போயிருக்குன்னா, ஒரு பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணா கம்ப்ளீட்டா பேக் பண்ணி ஆகணும் ப்ரோ. இப்போ நான் கருண் நாயர் அந்த டாபிக் தான் வரேன் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ அவர் செலக்ட் பண்ணும் போதே சீரிஸ்க்கு முன்னாடியே கம்பீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு லாங் ரன் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. கில்லுமே வந்து இந்த 4th மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, அந்த 50+ ரன்ஸ் ஒன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அங்கிருந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரு அப்படிலாம் பயங்கரமா மோட்டிவேட்டிங்கா தான் பேசினாரு பிரஸ்ல. பட் பிளேயிங் லெவல்ல பார்த்தா டிராப் பண்ணிட்டாங்க. சோ 3 மேட்ச் பெரிய ஒரு லாங் செட் பேக் அப்புறம் இப்போ கம்பேக் கிடைச்சிருக்கு, ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் திரும்பி உள்ள எடுக்க போறதுல ஸ்ட்ரெயிட்டாவே ரிட்டையர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ண போறாருன்ற மாதிரிலாம் நிறைய கிளம்புது. அதே மாதிரி அவருமே
லைவ்ல உட்காந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டா ஃபீல் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல் வந்து அவர் கன்சோல் பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் போரா இருக்கும். இப்போ ஒரு பிளேயரை நீங்க உள்ள வரீங்கன்னா 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா உங்களை டிராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல உள்ள வந்தா அங்கேயே பேட்ஸ்மேன் ஃபெயிலா இருக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இல்ல இது மேபி இவங்க கம்பீர் அண்ட் கில் இப்படி சொன்னதுனால நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நார்மலாவே ப்ரோ எப்பவுமே இது எந்த டீமா இருந்தாலும் சரி, இங்கிலாந்து இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, ஒரு 3 மேட்ச் கன்சிஸ்டன்டா சான்ஸ் கொடுக்குறப்போ 3 மேட்ச் அடிக்கலங்கிறப்போ அது லைக் ஆஃப் லேடர் லைக் நம்ம நிறைய மேட்சஸ் முன்னாடி பார்த்தப்போ சில சேஞ்சஸ் வந்து அப்படி பண்ணிருக்காங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்படி சொன்னதுனால மேபி இது ஒரு டாக்கிங் பாயிண்டா நான் கன்சிடர் பண்றேன் ப்ரோ. பட் அதர் தன் தட் எனக்கு வந்து 3 மேட்ச் அப்புறம் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ இங்கிலாந்து பேட்டிங்ல ஜாக் ஹர்லே வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து ஃபெயிலியர் தான் ப்ரோ. ஒரு 50 அடிச்சிருந்தாரு. பட் அந்த ஆவரேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப புவரா ஃபெயில் ஆயிருந்தாரு. பட் இருந்தாலும் அவர் மேல ட்ரஸ்ட் வச்சு அடுத்த மேட்ச் ஆட விடுறாங்களே. இந்த மாதிரி இப்போ ஒரு சீரீஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கருணார் எடுத்துட்டு வந்தீங்க நம்பர் 3ல, ஃபர்ஸ்ட் நம்பர் 6ல ஆட விட்டாங்க. அப்புறம் நம்பர் 3ல 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஸோ ஒரு சீரீஸ்க்கு அவர் தான் நாங்க பேக் பண்ண போறோம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஃபுல் த்ரூ அவுட் ரன் கொடுத்துட்டு பர்ஃபார்ம் பண்ணலையா நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து கம்ப்ளீட்டா டிராப் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா அவரோட ரன் கொடுத்தாச்சு, அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, அப்படி போயிடலாம். பட் நீங்க 2 மேட்ச் பார்த்துட்டு அதுவும் பொசிஷன் வேற சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவர் அவுட் ஆனதுமே பாத்தீங்கன்னா ப்ரோ, ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன் ஓலி போக்கு வந்து ஒரு சரியான கேட்ச் எடுத்துருப்பாரு 1-handed. அதே மாதிரி 2வது மேட்ச்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல லெஃப்ட் ஹேண்டர்ல ஜோ ரூட் ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் எடுத்துப்பாரு. ஸோ கொஞ்சம் அன்லக்கி, லக்கும் இல்லை அவருக்கு. ஸோ இன்னொரு 2 மேட்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச்ல கம்ப்ளீட்டா டிராப் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டீம் செலக்ஷன்ல நம்மளே பார்த்திருக்கோம். இப்போ லாஸ்ட் 15 மேட்சஸ்ல 4 to 5 நம்பர் 3 பேட்ஸ்மேன் வந்து மாத்திருக்காங்க. கில்லு, அப்புறம் வாஷிங்டன் கூட ஒரு மேட்ச் ஆடினாருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பிளேயர் இன்ஜூர் ஆயிருந்தப்ப. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், கருண் நாயர், அப்புறம் புதுசா வந்த எல்லாருமே நம்பர் 3ல தான் ஆடிருக்காங்க. பட்டிதர், படிக்கல், இவங்க எல்லாத்தையும் நம்பர் 3ல தான் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இப்படி உள்ள வரவங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்டா இருக்காது. இல்ல ஓகே தான். பட் அதான் ப்ரோ இப்ப சொல்ற மாதிரி இப்ப ஜாக் ராலி மாதிரி ஒரு பிளேயர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பெர்மனண்டா டீம்ல செட் ஆயிட்டாரு. ஏன்னா நான் எல்லா அவே டூஸும் போய் ஆடினாரு, ஹோம்லயும் ஆடினாரு, ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னே ஒரு அந்த ரன் கொடுப்பாங்க. ஒரு 5 மேட்ச் ஃபெயில் ஆனா கூட இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. பட் கருண் நாயர் பொறுத்த வரைக்கும் இப்பதான் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வரீங்க. ஏன்னா லைக் அப்ப பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதுக்கப்புறம் நடுவுல டிசப்பியர் ஆயிட்டாரு. ஐ மீன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் கொடுக்குறப்போ அந்த ஸ்கோப் ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிறப்போ அது ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பட் நீங்க சொல்றது நான் ஒரு 50% அக்ரி பண்ணிக்கிறேன் ப்ரோ. அதுமே கேன் பி கன்சிடர் தான். அதாவது கம்பீர் வந்து நான் இதுவும் ஸ்டாட்ஸ் தான் பார்த்தேன். கம்பீர் வந்துட்டு லைக் அவரு கோச் ஆனதுல இருந்து 2 டெஸ்ட்டுக்கு தொடர்ந்து ஒரே 11ஓட போனதே கிடையாதாமா. 2 டெஸ்ட் மேட்சஸ் வந்து தொடர்ந்து ஒரே 11ஓட போனதே கிடையாதாம். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல் டீமா இருக்கு ஆஸ்திரேலியால எடுத்து பாத்தீங்கன்னா 2017 எடுத்து பாத்தீங்கன்னா அதே 3 பவுலர் இருப்பாரு. அதே 3 பவுலர் நேத்தன் லியன் இருப்பாரு. அதே மாதிரி அவங்க சேஞ்சஸ் வந்து 1, 2 அதுவுமே தொடர்ந்து 2 மேட்சஸ் 3 மேட்சஸ் அவங்க 11 வந்து அடிக்கடி ரொட்டேட் பண்ற பழக்கமே பெரிய டீமுக்குலாம் இருக்காது ப்ரோ. அந்த பேக்கிங் தான் வந்து நீங்க எவ்வளவுதான் பிளேயர் பொட்டன்ஷியலா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பேக்கிங் கிடைக்கும் போது அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் நம்மகிட்ட இருந்து. இப்போ ஒரு பிளேயர் நல்ல டேலண்டட் காயினா அந்த டேலண்டட் காயினுக்கு ஒரு ரன் கொடுங்க. ஒரு சீரியஸ்னா நீங்க சொன்ன மாதிரி கருண் நாயர் வந்து வரும்போது சொல்லிட்டாங்கல்ல, நம்பர் 3ல ஆட வைக்கிறீங்கன்னா நம்பர் 6ல ஆட வச்சதெல்லாம் சரியான என்ன யாரோட டிசிஷன் தெரியல. நம்பர் 6ல கருண் நாயர் ஆட வைக்கிறாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பர் 6 நிதிஷ்குமாரோட பொசிஷன்ன்ற மாதிரி அந்த இடத்துல போயிட்டு கருண் நாயர் ஆட வச்சாங்க. நம்பர் 3ல நீங்க வரீங்கன்னா 5 மேட்ச் ஆடுங்க. நீங்க முட்டை ரன் எல்லா மேட்ச் டக் அவுட் கூட ஆகட்டும், 5 மேட்ச் ஆடணும். 5 மேட்ச் ஃபெயில் ஆச்சா அதுக்கப்புறம் சாலிடா வெளியே தூக்கி போட்டலாம். அதுக்கு யாரும் கேட்க போறது கிடையாது. சோ அந்த மாதிரி நீங்க மேட்சுக்கு 3 சேஞ்சஸ்ன்றதே அதுவே ஒரு பிளேயருக்கு வந்து நீங்க எப்படி இப்ப சாய் சுதர்சன் வந்து ஒரு மேட்ச் இறக்குனீங்க, அவர் தான் ஃபியூச்சர் ஐபிஎல்லோட இதுல முகத்திலே அப்படி வந்த உடனே சாய் சுதர்சனை அதாவது புறக்கணிக்க முடியாத ஒரு பிளேயர் ஆயிட்டார் அந்த இடத்துல. சாய் சுதர்சன் கண்டிப்பா ஆட வச்சு ஆகுன்ற மாதிரி நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இறக்குனீங்க, ஃபெயில் ஆனாரு, தூக்கி போட்டீங்க. இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு 100 பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த 100 கன்வின்சிங்கா எனக்கு இல்ல, ஏன்னா ஒரு கேட்ச் டிராப் ரொம்ப கன்வின்சிங்கா ஆன மாதிரி தெரியல. பட் நம்பர் 3 கொண்டு வரீங்க டக்குன்னு, இவர் இப்ப பெர்ஃபார்ம் பண்ணாரு, இப்ப வச்சுக்க போறாங்களா இது பண்ண போறாங்களான்னு தெரியல. சோ ஒரு பிளேயருமே அவங்க கான்பிடன்ஸ் கொண்டு வரணும்னா அவங்க எவ்வளவு பேக் பண்றோம்னு இருக்கு. அப்பதான் அவங்களோட பொட்டன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் நான் நம்புறேன். சோ கம்பீர் வந்து எந்த பிளேயர்னாலும் கம்பீரோட டிசிஷன். இப்ப டீம் செலக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அது முக்காசி கம்பீர் இன்ஃபுளுன்ஸ் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த பவுலர்ஸ் ஹூ கேன் பேட், பேட்ஸ்மேன்ஸ் ஹூ கேன் பவுல் எல்லாம் பார்க்கும்போது கம்பீரோட டிசிஷன் மாதிரி தான் இருக்கு. ஒரு பேக்கிங்கே இல்ல எந்த பிளேயருக்குமே அடுத்த மேட்ச் அவங்களோட பொசிஷன் இந்த ப்ராபபிள் 11 போடுவாங்கல்ல, அந்த இதுல ஒரு 3 பிளேயர் தான் வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்க முடியும் போல. மத்தபடி யாரு வேணா எடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு.
ப்ரோ எனக்கு என்ன தோணுதுன்னா சோசியல் மீடியா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, டீம்ல அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்து வருது. ஏன்னா சில பேர் வந்து பிரசித் கிருஷ்ணா கூட கொண்டு வரலாம், நானே பிரசித் கிருஷ்ணா வேணான்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க அதெல்லாம் பார்த்துருந்தா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பேக் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேக் பண்றதா இருந்தா இந்த மேட்சும் கூட பேக் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ் பண்ண போறது பேஸ் பண்றது தான், அவர் எதுக்கு திரும்பி கொண்டு வந்தீங்கன்னா. பட் அவங்க பேக்கிங் இதுல தான் ப்ரோ தெரியுது அங்கங்க. ஏன்னா சாய் சுதர்சனும் ஒரு மேட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு 3வது மேட்ச் கொண்டு வராங்க. இஷ்டத்துக்கு சஃபல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ வீட்டுல உட்காந்து கேம் விளையாண்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, ஆனா நம்மளுமே இப்போ நம்ம போன மேட்ச் என்ன சொன்னோம், கம்போஜ் கண்டிப்பா ஆடி ஆகணும். ரோமான் ப்ரோ என்ன சொன்னாருன்னா, கம்போஜ் வந்து ஆடலன்னா நம்ம இப்படி யோசிக்கிறோம், கம்பீர் என்ன யோசிப்பாருன்னு தெரியலன்னு. ஆனா இப்போ கம்போஜ் பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறப்போ நம்ம இப்போ அந்த டைம்ல வந்து இப்போ கம்பீர் வந்து கம்போஜ் ஆடாம வேற ஒரு பிளேயர் ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஏன் கம்போஜ் ஆடல, இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டொமஸ்டிக் பிளேயர் இதுல ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சைடு நம்ம யோசிக்கணும்ல. இல்ல ப்ரோ, இதான் நான் இதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணேன். அதான் நம்ம உட்காந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்றவங்க நிறைய பாசிபிலிட்டிஸ் பேசுவோம், பட் அங்க ஸ்குவாடு அவங்க கையில தான் இருக்கு. அவங்களுக்கு தான் தெரியும் எந்த பிளேயரை பேக் பண்ணும், யாருக்கு லாங் ரன் கொடுக்கணும் எல்லாம். நீங்க எல்லாருக்குமே இப்படி ஷார்ட்டா கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த டீம் வந்து ஒரு லெவல் போகாது ப்ரோ. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், லாஸ்ட் ஒரு 11 டெஸ்ட் மேட்ச்ல 2 டெஸ்ட் மேட்ச் தான் இந்தியா ஜெயிச்சிருக்கு. இது வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னா விண்டீஸ்க்கு ஈக்குவலா இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஈக்குவலா. சோ பாருங்க எந்த அளவுக்கு இந்தியன் டீம் வந்து டீக்ரேட் ஆயிட்டு போகுதுன்னு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ்னாலதான் நடக்குதுன்னு நான் பிலீவ் பண்றேன். அப்படியே இந்தியா பேட்டர்ஸ் பத்தி பேசணுமா வேணாம், இல்ல ஃபிளாட் ட்ராக் தானே ஓரளவு, இல்ல கில் பத்தி பேசணும்னா சொல்லிருங்க, நம்ம அந்த அதுனா ஒரு டாபிக் பேசுறோம். ஏன்னா 0 for 2 வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அதான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஃபிளாட் ட்ராக் 2 டீம் வேணா இப்படி வேணா நம்ம பேசலாம். இங்கிலாந்து வந்து அவங்களுக்கு ஃபேவரா வந்து பிச்சர்ஸ் ரெடி பண்றாங்க, பேட்டிங் ஃபேவரா ரெடி பண்றாங்க. பட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸை விட இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஸ்டாட்ஸ் காட்டுது. ஆக்சுவலா டாப் 5ல 4 இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்காங்கன்னா அங்கேயே வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இங்கிலாந்து பேட்ஸ்மேனை விட இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து அவுட் பிளே பண்ணிட்டாங்க. சோ அதை வேணா நம்ம சொல்லலாம். மற்றபடி பேட்டிங் பத்தி 2 டீம்லயும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லா மேட்சும் ஃபிளாட் ட்ராக் தான் கொடுக்குறாங்க. அதுல யார் அடிச்சா என்ன, யார் அடிக்கலாம் என்னன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஆல் டு பிளே ஃபார் 5th டெஸ்ட். கண்டிப்பா நம்ம ப்ரிவியூல திரும்ப ஒரு வீடியோ போட்டு பேசுவோம், 5th டெஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா. அதே மாதிரி மக்களே, ரஹ்மான் ப்ரோ, வேல் ப்ரோ எல்லாத்தையும் டெய்லி டெஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, டெய்லி வந்து பண்ணுங்க ப்ரோ, மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே வேல் ப்ரோட்டி ரஹ்மான் ப்ரோட்டி சொல்லிருங்க, 2 பேரும் பாவம் பிஸியா இருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம இன்னும் அரௌண்ட் வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டும் நம்ம டச் பண்ணிடுவோம் ப்ரோ, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டா நியூசிலாந்து, ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ட்ரை சீரிஸ் நடந்துச்சு. ஸோ அதுல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு த்ரில்லர்ல கடைசியா ஜெயிச்சாங்க, கிரெடிட்ஸ் டு மேட் ஹென்ரி. அதே மாதிரி பங்களாதேஷ் பாகிஸ்தான் T20 சீரிஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா 4-0 அப் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா, ரசல் ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ நிறைய கிரிக்கெட் போயிட்டு இருக்கு. உங்களோட ரங்கராய சக்திகள் 350 போல ஒரு தேர்ட் மேட்ச் தவிர ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் மூணுலயுமே 50. அதான் 350 போல 4 T20ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. T20 பொறுத்த வரையும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அதான் ஃபியூச்சர். இல்ல ப்ரோ, என்னென்னமோ நடக்குது. இவரு வந்து இப்ப டிராவிஸ் ஹெட் வந்து ஆப்வியஸ்லி ரெஸ்டட் ப்ரோ. சோ மேக்ஸ்வெல் திடீர்னு வந்து ஓப்பனிங் ஆடி இன்னைக்கு 18 பால் 47 6 6 அடிக்கிறாரு. டிம் டேவிட் போன மேட்ச் அடி 37 பால் செஞ்சுரி. அடுத்து மிச்சல் ஓவன் சூப்பரா ஆடுறாரு ப்ரோ, அவருமே நல்ல க்ளீன் ஸ்ட்ரைக்கிங் வச்சிருக்காரு. எஸ், ஒரு சீரிஸ் வச்சு நம்ம பெருசா இது பண்ண வேணாம், பட் யா கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப ஹைப் ஆயிராதீங்க. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் யூனிட் பத்தி தெரியும், அது அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல தெரியும். அங்கேயுமே நல்லா ஃபிளாட்டா தான் ப்ரோ இருக்கு. சோ இந்த சீரிஸ் வச்சுலாம் டிசைட் பண்ண முடியாது. பட் என்னன்னா அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் இருக்குல்ல, சோ அதனால நிறைய T20s வந்து இதே மாதிரி நல்லா மொமெண்டமோட ஆடும். அவங்க லாங் ரன் நினைச்சாங்கன்னா மிக்சல் ஓவன் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்கலாம். எதுக்கு மேக்ஸ்வெல் ஆனாங்கன்னு தெரியல, பட் மேக்ஸ்வெல் நல்லா ஆடினாரு. சொல்றேன், மிக்சல் ஓவன் ஹோபார்ட் இருக்கேன் ஓப்பன் தானே பண்றாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரை கூட அங்க வச்சு ட்ரை பண்ணி இது பண்ணலாம், பட் நல்லா ஆடுறாரு. ஆல்சோ இங்கிலீஷ் ஒரு மேட்ச் நல்ல மேட்ச் அது. நான் தேர்ட் மேட்ச் உட்காந்து ஃபுல்லா பார்த்தேன் ப்ரோ. காலைல எந்திரிச்சிட்டு எதுக்கு எந்திரிச்சேன்னு தெரியல, உட்காந்து பார்த்தா இங்க சாய் ஹோப் செஞ்சுரி, அந்த சைடு வந்து மாட்டடி ப்ரோ அந்த மேட்ச். எஜ்லா 6 போச்சு ப்ரோ. ஆக்சுவலி இதுக்கு அடுத்த சீரிஸ் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இருக்கு T20 ODI. சோ அதுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். சரி, ஓகே ப்ரோ, நம்ம இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ ப்ரோ, இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், நீங்களும் ரஹ்மான் நீங்களும் ப்ரிடிக்ட் பண்ணீங்களா, ஐ மீன் சீரிஸ் ப்ரிடிக்ஷன், அந்த ஸ்கோர் ப்ரிடிக்ஷன். நீங்க 4-1, அவன் வந்து 3-2 சொன்னான்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் வந்து 3-1 சொன்னீங்களா நீங்க? 3-1 சொன்னா ஒரு மேட்ச் டிரா ஆயிரும். நல்ல வேளை என் ப்ரிடிக்ஷன் அலைவா இருக்கு. T1 இந்தியா நான் சொன்னேன் ப்ரோ, அதுவும் அலைவா இல்ல. நீங்களும் வந்து இந்த மாதிரி சொன்னீங்க தானே, ஒன்னு வந்து டிரா 3-1 இந்தியான்னு நான் சொன்னேன். நம்ம தான் இது பண்ணோம், அதுவே முடிஞ்சிருச்சு. நான் மட்டும் தான் அலைவா இருக்கேன். சரி, ஓகே ப்ரோ, நம்ம இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Until then, bye bye from Smithy and Well Present and Karthi.